அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் பிரைவேட் ஸ்கூல்கள் அனைத்தும் 2028ஆம் ஆண்டிற்குள் மூடப்படும். அமைச்சரை வெளியிட்ட அதிரடி தகவல். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்திலிருந்து பால் பவுடர் கொண்டு வராதீங்க, மாட்டினா அவ்வளோதான். குவைத் ஏர்போர்ட் தொடர்பான மிக முக்கிய தகவல். அடுத்து, ஏர்போர்ட்டில் கைதான இந்தியர் மற்றும் ஆப்பிரிக்கா வெளிநாட்டவர். தடை செய்யப்பட்ட பொருளை கொண்டு வராதீங்க. அடுத்து, அதிகாரியை அவமதித்த அரபிக்கு 1 வருடம் சிறை தண்டனை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள பிரைவேட் ஸ்கூல்கள் அனைத்தும் 2028ஆம் ஆண்டிற்குள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி 2028ஆம் ஆண்டு கல்வியாண்டின் இறுதிக்குள் குவைத் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளிகளை மூடுவதற்கான நகராட்சி மன்றத்தின் முடிவுக்கு நகராட்சி விவகாரங்களுக்கான இணையமைச்சர் அப்துல் லத்தீப் அல் மிஷ்ரி அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார்கள். இதனால் 2028ஆம் ஆண்டிற்குள், அதாவது இன்னும் 3 வருஷத்தில் குவைத்தில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளும் மூடப்படும். அடுத்த தகவல், குவைத் மத்திய நிறுவனத்தின் அதிகாரிகளை அவமதித்த குற்றத்திற்காக அல் தபூஸ் என்ற அரபிக்கு 1 வருட சிறை தண்டனையும் 6000 குவைத் தினார் ஜாமீனுக்கு விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதுபோல தவறான செய்திகளை பரப்பிய குற்றவாளியின் ஸ்னாப்சாட் சோஷியல் மீடியா தளத்தையும் தடை செய்துள்ளதாகவும் நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்கள். அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க, குவைத் அரசு, குவைத் மன்னர், அமைச்சர்கள், அதிகாரிகளுக்கு எதிராக எந்த ஒரு பதிவையும் போடாதீங்க. அதிக கவனமாக இருங்க. அடுத்த தகவல், போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொது நிர்வாகத்தின் இயக்குநர் ஜெனரல் பிரிகேடியர் முகமது கப்சாட் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகையில், புதிய தடுப்பு சட்டத்தின் கீழ் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் ஈடுபட்டதற்காக 2025ஆம் ஆண்டில் 1197க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். அதுபோல குவைத் ஏர்போர்ட்டில் 2 வெளிநாட்டவர்கள், ஒருவர் இந்தியர், மற்றொருவர் வெஸ்ட் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர், குவைத் தடை செய்த பொருளை கொண்டு வந்ததற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இதில் கைது செய்யப்பட்ட இந்தியர் பார்த்தீங்கன்னா, குவைத் தடை செய்த தம்பாக்கு பாக்கெட்டுகளை கொண்டு வந்ததால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதனால் குவைத் வரும் நம்பாளுங்க, குவைத் தடை செய்த மாத்திரைகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரைகள், அதுபோல் சமையலுக்கு பயன்படுத்தும் கசகசா இவைகளை கொண்டு வராதிங்க. அதுபோல் முகம் தெரியாதவர்கள் கொடுக்கும் பார்சலையும் கொண்டு வராதிங்க. ஏன்னா குவைத் ஏர்போர்ட்டில் நாம் கொண்டு வரும் பேக்கேஜ்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா பலமுறை ஸ்கேன் செய்த பிறகு தான் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அதனால் குவைத் வரும்போது குவைத் தடை செய்த பொருளை கொண்டு வராதிங்க. அடுத்து, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்டிருந்தாரு. ப்ரோ, நான் குவைத்தி வீட்டில் டிரைவராக ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய பாபா மாமா நான் ஊருக்கு போகும்போது 2 டின்னு 4 டின் பால் பவுடர் கொடுக்குறாங்க. இதை நான் ஊருக்கு கொண்டு செல்ல முடியுமான்னு டவுட் கேட்டிருக்காரு. அதாவது குவைத்துடைய சட்டப்படி பார்த்தோம்னா இது இல்லீகல். குவைத் ரேஷனில் தர பால் பவுடர், அதர்ஸ், ஆயில் கன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவைத்தில் உள்ள குவைத்திகளுக்கு குவைத் அரசால் வழங்கப்படும் ரேஷன் மானிய பொருட்கள். இதை பார்த்தீங்கன்னா குவைத்துக்கு வெளியே கொண்டு செல்ல அனுமதி கிடையாது. ஆனாலும் பல வீட்டு தொழிலாளர்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, மாட்டினா தான் பிரச்சனையே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பால் டின்னை பார்த்தீங்கன்னா இந்த டின்னில் கொண்டு போகாதீங்க, நீங்கள் கீஸில் போட்டு கொண்டு போங்க. இதுவும் தப்பு தான். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பாதுகாப்பாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 16,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 35 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 24,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 19,500 ரூபாய்க்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 32 குவைத் தினாருக்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 16,500 ரூபாய்க்கு ஒமான் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 27 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 17,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 83 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 43 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 291 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $997 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 958 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 143 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.